ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் 23ஆம் தேதி வீக்லி எக்ஸ்பைரி இன்னைக்கோட மூவ்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய இம்பாக்ட் மூவ்மெண்ட் இருந்தது. ஆப்ஷன் பையர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. நேற்றைய நம்ம காணொளியில நம்ம என்ன பார்த்தோம், என்ன கோடிங் ஆட்டம் நம்ம பார்த்தோம், இன்னைக்கு எப்படி அது நடைபெற்றது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச என்னென்ன டீட்டெயில்டு இருக்கோ, அதெல்லாம் ஒரு டேட்டா அனலைசிங்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஹிண்ட் எல்லாம் லவ் லெட்டர் மாதிரி எழுதிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைத்து கொள்ள இயலும். ஸ்ட்ராட்டஜி இல்லாம ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க. இந்த கடந்த 4 நாட்களா பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல கால் செல்லரும் பேனிக் ஆகல, புட் செல்லரும் பேனிக் ஆகல, ஒரு இம்பாக்டே இல்ல நம்ம சொல்லிட்டே வந்தோம். எப்போதுமே ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய இடம், ஆப்ஷன் செல்லர் லாஸ புக் பண்ணக்கூடிய இடம். இந்த 2 இடம் தான் ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்பு. இப்போ கடந்த 2 நாட்களா வாய்ப்பே இல்லாத இடத்துல ட்ரேட் பண்ணணும்னா மார்க்கெட் ஒரு இம்பாக்ட் மூவ்மெண்ட்டே இல்ல. அப்படி இருக்கிற இடத்துல நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தா அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி ஒரு இம்பாக்ட் ஆகுதுன்னா, அந்த ஸ்டாப் லாஸோட அமௌண்ட் தான் இன்னைக்கு நீங்க ட்ரேட் பண்ணக்கூடிய 0 டூ ஹீரோக்கு இன்வெஸ்ட்மென்ட்டாவே இருந்திருக்கும். நீங்களே கண்மூடித்தனமா வந்து லாஸே ஆகட்டும்னு ட்ரேட் பண்ணியிருந்தாலும் கூட சில ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ப்ராஃபிட்ஸை உண்டாக்கியிருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியணும் எப்ப நான் பண்ணணும் எப்ப பண்ணக்கூடாது. சில கமெண்ட்ஸ் பார்த்துருந்தோம், ஆப்ஷன் பையர் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தாங்க. ஆப்ஷன் பையர் ஜெயிக்க முடியாதுன்னு இல்லைங்க, எனக்கு ட்ரேட் பண்றதுக்கு என் கையில் இருக்கிற பணம் மட்டுமே தகுதி அப்படின்னு யாரு ட்ரேட் நினைச்சு பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் மார்க்கெட்ல நீண்ட நாள் இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நான் ட்ரேட் பண்ணணும்னு யாரும் கட்டாயப்படுத்த போறது கிடையாது. அப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா 2020ல ஒரு 2 பால் 3 பால் ரன் அடிக்க முடியலைன்னா, பவுலருக்கும் தெரியும், பேட்ஸ்மேனுக்கும் தெரியும். அடுத்த பால் பேட்ஸ்மேன் வந்துட்டு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஹிட் பண்றதுக்கு தான் பார்ப்பாப்டி. 6ஓ 4ஓ அடிக்கணும்ன்ட்டு. பவுலருக்கும் தெரிஞ்சிரும், ஒண்ணு நம்ம பால் போடுறது 6ஆ போகும், இல்லையா ஆப்ஷன் அதாவது நம்மளுடைய ஆப்போனன்ட் பேட்ஸ்மேன் வந்து அவுட் ஆயிடுவாருன்ட்டு. ஏன்னா 2020 மேட்ச்ல பால வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு 3 பால் வேஸ்ட் பண்ணிட்டா, ஒண்ணு அந்த பிளேயர் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, ஒண்ணு அடிச்சு ஆடி ஏதாச்சும் அவுட் ஆக பார்ப்பான், இல்லையா 6 அடிக்க பார்ப்பான், இல்லன்னா வெளியில போயிடுவான். அதான் நடக்கும். அவுட் ஆகுறோம் அதான். சோ அதுபோல இங்க ஒண்ணு ட்ரேட் பண்ணணுங்கிற கட்டாயம் இல்ல. முதல் வந்து ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எப்ப எங்கெங்க கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ ஒரு ஃபுல் டே அப்படிங்கும்போது 9:15 இருந்து 3:30. இன்னைக்கு வர்த்தகத்துல மார்க்கெட் இம்பாக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி குறைவான இடத்துல தான் இம்பாக்ட் ஆயிருக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா 9:15 டு 10 ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பாக்டட் மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும். ஒரு 2 மணிக்கு மேல மூவ்மெண்ட் குடுக்கும். அதுதான் லாஜிக்கா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணிக்கே ஒரு இம்பாக்ட் மூவ்மெண்ட்ட குடுத்துட்டாங்க. இது வந்துட்டு ப்ராபபிலிட்டி கம்மி தான். ஆனா நடந்திருக்கு. அப்ப அதற்கு என்னென்னலாம் நம்ம பார்த்திருக்கலாம், பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இப்ப நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினம் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல என்ன இருந்தது? ஏன்னா ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தான் நமக்கு ஆன்சர் ஷீட். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பார்க்க தேவையில்ல, மீட்டிங் பாயிண்ட் பார்க்க தேவையில்ல, இந்தியா விக்ஸ் தேவையில்ல. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு சும்மா ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரியே நெறைய பேர் கால்குலேஷன், மேக்ஸ் கால்குலேஷன் அப்படிங்கிற அடிப்படையில சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியணும். ஆனா எல்லா விஷயம் தெரியணும் இல்ல. எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு தேவையானத மட்டும் எடுத்து பார்க்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால முதல் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் மார்க்கெட் எப்படி இயங்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. நேற்றைய தினம் 24,100 ஸ்ட்ரைக் தான் க்ளோசிங் ஸ்ட்ரைக். இப்ப இதுல பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ரூ. 73, புட் ஆப்ஷன் ரூ. 55. அப்ப ரூ. 18னா 24,118ல க்ளோஸ். இதுதான் வீக்லி ஜூன் 23 கான்ட்ராக்டோட. இன்னைக்கு எக்ஸ்பைரினால இதோட தத்துவம் என்னன்னா, எக்ஸ்பைரி வந்துட்டு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கறதான் தத்துவம். ஆப்ஷனை பொறுத்தவரை ஐடிஎம் ஆப்ஷன்ல இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ 0 ஆயிடும். ஏடிஎம் ஓடிஎம் என்ன ஆயிடும்னா எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ 0 ஆயிடும். அப்ப இந்த பிரீமியம் டிகே இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு ரூ. 65 நம்ம எடுத்துக்கலாம், ரூ. 63 அந்த மாதிரி. ஏன்னா 18 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.
அப்போ இதுதான் நமக்கு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட். இது டிகேன்னு எடுத்துட்டா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமா 6 மணி நேரம் 9:15 டு 6 மணி நேரம் ட்ரேடிங், 3:30க்கு ட்ரேடிங் முடிஞ்சிடும். அப்போ மொத்தம் 6 மணி நேரம் 15 நிமிடங்கள். அப்போ இந்த ரூ. 64 பிரீமியமை நம்ம 6ஆல டிவைட் பண்ணா கிட்டத்தட்ட ரூ. 11, அதாவது 1 ஹவருக்கு ரூ. 11 டிகே ஆகணும். இதான் லாஜிக். அப்போ இன்னைக்கு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கே ரூ. 30க்கு மீட்டிங் பாயிண்ட் கொண்டு வந்துட்டாங்க. 10 டு 11 2 மணி நேரத்துல நமக்கு எவ்வளவு வந்திருக்கணும் அப்படின்னா ஒரு ரூ. 45 இருந்திருக்கணும். எக்ஸ்ட்ராவே என்ன ஆச்சுன்னா ரூ. 15 காணும் இந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்ல. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இவங்க 2 பேரும் மீட் பண்ண இடம் நமக்கு இந்த இடம். 24 100 கால் 100 புட். நேத்து எங்க இருந்திருக்காங்க? இங்க இருந்திருக்காங்க ரூ. 64. இவங்க 2 பேர் இங்க மீட் பண்றாங்க, நமக்கு ரூ. 31 மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க புட்டோட ஆக்ஷன் அண்ட் காலோட இறக்கம். கால் வந்து பாத்தீங்கன்னா ரூ. 31 ஜீரோ ரூ. 30 தான் இறங்குறாங்க. ரூ. 31 தான் இறங்குறாங்க. அப்ப இவங்க ரூ. 31 கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ரூ. 275. அப்போ நீங்க ரூ. 31 பிளஸ் ரூ. 31 ரெண்டுமே யாரு போறானே தெரியல அப்படின்ட்டு இது ரெண்டுமே பை பண்ணியிருந்தா ரூ. 62 இன்வெஸ்ட்மெண்ட். அதுல ஒருத்தரே ரூ. 275. இதே நேற்றைய தினம் நீங்க வந்து ஒரு லாங் ஸ்ட்ராடல் 64 பிளஸ் 64 அப்போ ரூ. 128 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு ரூ. 275. அப்ப செல் அடிச்சவங்களுக்கு இது லாஸா இருக்கும், பை பண்ணவங்களுக்கு இது ப்ராஃபிட்டா இருக்கும். சப்போஸ் இன்னைக்கு மார்க்கெட் 24,100லயே முடிஞ்சிருந்தா இந்த பிரீமியம் ஜீரோ. அப்ப செல்லருக்கு இது அட்வான்டேஜ் ஆகும், ஆப்ஷன் பையருக்கு மொத்த பிரீமியம் போச்சு. அப்ப எந்தெந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ணலாம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுதான் லோயஸ்ட் மீட்டிங் பாயிண்ட். இந்த 30ங்கிறது எங்க 24,100 மீட் பண்ணுது. இதுல பாருங்க நம்ம கோடிங் நேத்து கொடுத்திருந்தோம். 24,100 கால் வந்துட்டு புட்டோட டுடே ஹை அண்ட் எஸ்டர்டே ஹை. அப்போ புட்டோட டுடே ஹை என்ன அப்படின்னா இன்னைக்கு காலையில மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ரூ. 78 இவங்க வச்சிருக்காங்க. எஸ்டர்டே ஹை பார்த்தா ரூ. 99. இதை 24,100 புட் ஆப்ஷனுக்கு என்ன சொல்லியிருந்தோம்? காலுடைய டுடே ஹை எவ்வளோ? இன்னைக்கு காலையில 54 வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் 61 வச்சிருந்தாங்க. அடுத்தது எஸ்டர்டே ஹை அப்படின்னா 108. அப்ப இந்த 108 தாண்டினதுக்கு அப்புறம் பாருங்க அதோட இம்பாக்ட் என்ன. அதே போல 61 தாண்டினதுக்கு அப்புறம் அதோட இம்பாக்ட் பாருங்க. இன்னைக்கு காலையில 2 பேர்த்தோட லோவுமே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலோட லோ 23, புட்டோட லோ 18 ஆர் 19 இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம். 18 2 பேர்த்தோட லோ இங்கதான். இவங்க 2 பேர்த்தோட லோ நியர்ல 2 பேர்த்தோட லோ நியர் பக்கம் இருக்கு. அதாவது ரூ. 23, அடுத்தது ரூ. 18. இவங்க 2 பேர் எங்க மீட் பண்றாங்க? ரூ. 31க்கு மீட் பண்றாங்க. அங்கிருந்து இம்பாக்ட் பாருங்க. இங்கதான் காமா பிளாஸ்ட் கிடைச்சிருக்கு. 31 31 ரூ. 31 இருக்க புட்டு 275, ரூ. 31 இருக்கிற கால் ஜீரோ. அப்ப இவன் ரூ. 31 இறங்குனதுக்கு இவன் அப்போ இங்கதான் நமக்கு என்ன ஆயிருக்குன்னா டெல்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், மார்க்கெட்ல இந்தியா விக்ஸ பத்தி நீங்க தெரிஞ்சிருந்தா நமக்கு காலையில பாருங்க நேற்று முடிவுற்ற விலை 12.8, இன்னைக்கு 12.4, 2% மைனஸ்லயே இருந்தாங்க. எப்ப மார்க்கெட் ஸ்லைடா இறங்க ஆரம்பிச்சதோ இந்தியா விக்ஸ் வந்துட்டு பாசிட்டிவும் ரூ. 31 இருந்த மீட்டிங் பாயிண்ட் 45 மாறுது. அப்போ ஏடி மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்தியா விக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்க்கெட் எஸ்டர்டே லோ கட் ஆயிருக்கு. அதுக்கு தான் இந்த வீழ்ச்சி. இத வந்து நம்ம அந்த பதிவு மார்க்கெட் ஏன் இறங்குச்சு அப்படிங்கிற ஒரு பதிவு. இதுக்கப்புறம் நியூஸ் ஏதோ ஒன்று இன்னைக்கு பிடிச்சி கண்டிப்பா இன்னைக்கு ஏதோ ட்ரம்ப்பை வச்சோ இல்ல ஈரான் இதை வச்சோ ஏதோ ஒரு நியூஸ் இன்னைக்கு கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஆனா நியூஸே நமக்கு தெரிய வேண்டாம். இங்க பிரீமியத்தோட ரியாக்ஷன் என்ன கிடைக்குது? இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்றோமோ இல்லையோ, இதை வச்சு நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியுது? இப்ப இது பாருங்க சிம்பிள். நம்ம என்ன சொல்லுவோம்? கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ். இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க ஃபர்ஸ்ட் கால் செல்லர் பேனிக் பிளேஸ்ல இருந்து புட் செல்லர் பேனிக் பிளேஸ்ல இருந்து மார்க்கெட் மேல போறாங்க. மேல போனவங்க கால் செல்லர் பேனிக் பிளேஸுக்கு போகல, அங்கிருந்து மீண்டும் வந்து புட் செல்லர் பேனிக் பிளேஸை கட் பண்ணினதுக்கு அடுத்து லோயர் ஸ்ட்ராடல் ஏரியா கட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ராடல் ஏரியா கீழே தான் ட்ரேடே நடந்தாங்க.
ஸோ இதுதான் நமக்கு தேவை. அப்போ ஒரு டிகே நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இம்பாக்ட் நடக்க போகுது. இதெல்லாம் நீங்க புரிஞ்சிருந்தா என்ன பண்ணலாம்? நீங்க ட்ரேட் செட்டப் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிய நீங்க கிரியேட் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மார வந்துட்டு மார்க்கெட்ல என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்றது, அத வந்து வழிகாட்டுதல் பயிற்சி வகுப்பு வந்துட்டு ஜூன் 27ஆம் தேதி ஆன்லைன் வழியா 1 மாத பயிற்சியா துவங்குது. விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9842610908 நம்பருக்கு. அது போக மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து காலை காணொளி உங்களுக்கு பெய்ட் காணொளி கொடுத்துரும். ஓகே. இப்போ நமக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பாருங்க. இது லாஸ்ட் வீக் நமக்கு என்ன இம்பாக்டட் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். சின்ன சின்ன ரேஞ்சஸ் இருந்தது. இங்க எல்லாமே சின்ன சின்ன ரேஞ்சஸ். நம்ம வந்து கடைசி 4 நாட்களாவே மார்க்கெட் பெருசா மூவ்மெண்ட் இல்ல. கால் செல்லரும் பயப்படல, புட் செல்லரும் பயப்படல. இன்னைக்கு வந்து புட் செல்லர் வந்துட்டு அவங்க டீகே இதான் ரொம்ப மார்க்கெட் வந்து நேத்து ஹை போகும்போது கால் ஆப்ஷன் வந்துட்டு அந்த ஹையே கட் ஆகல. கால் செல்லர் பேனிக் ஆகல. ஆனா புட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதற்கு முந்தைய நாள் லோ கட் ஆயிட்டாங்க. நேற்றைய ஆக்டிவ் கான்ட்ராக்ட்லயே நமக்கு 24 100 கால் அதுக்கப்புறம் புட் கொடுத்திருந்தாங்க. அப்பவே சொல்லியிருந்தோம். புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல அதாவது மார்க்கெட் மேல போயிட்டு திருப்பி இறங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அப்படிங்கறது எல்லாமே நேத்து குறிப்புகளா கொடுத்திருந்தோம். அதோட இம்பாக்ட் இன்னைக்கு என்னாச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ரேஞ்ச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 300 350 புள்ளிகள் ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ரேஞ்ச் இருந்தா மட்டும் தான் ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்பு. மத்தபடி மார்க்கெட் 150 2 பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா மார்க்கெட் பெரிய மொமெண்டம் உங்களுக்கு இருக்காது. ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பு அங்க குறைவு. பிரீமியம் கரையறதுக்கு தான் அங்க வாய்ப்பு. அப்ப எந்தெந்த டயத்துல நம்ம பண்ணணும், எந்தெந்த டயத்துல அவாய்ட் பண்ணணும்னு தெரியணும். முதல் அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு நீங்க உங்களுக்கு தேவையானது என்ன? இன்னைக்கு மார்க்கெட் இறங்கும்போது என்னென்ன ஹிண்ட் இருந்தது? நேற்றைய லோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24,073 இன்னைக்கு காலையில அத கட் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் மேல போயிட்டு திருப்பி அடிச்சது தான் அது. அப்ப இது அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் என்ன நடந்தது? ஏடி மீட்டிங் பாயிண்ட் இன்கிரீஸ் எப்படி இருந்தது? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆக்சுவலா வந்துட்டு இந்த ஃபால் வரல அப்படின்னா இன்னைக்கு ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா டிராபிக் ஜோனா 24,000 டு 24,100 புட்டும் 24,200ல இருந்து 24,100 கால் வர ரொம்ப டிராபிக் ஜாமா ஓப்பனன்ஸ் ஹெவி பில்டப்புங்க. மார்க்கெட் இறங்கும் போது காமா எஃபெக்ட் வந்ததுனால தான் இந்த அடி. சப்போஸ் காமா எஃபெக்ட் வரலன்னா மார்க்கெட் டிராபிக் ஜோன்ல இருந்து மார்க்கெட்ல ஆப்ஷன் பையருக்கு இது வாய்ப்பே இல்லாத ஓவர் ட்ரேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பா இருந்திருக்கும். ஓகே. இதுல நம்ம எக்ஸ்பெரி மாத்தி இன்னைக்கு அடுத்த மந்த்லி எக்ஸ்பெரி. இப்ப மார்க்கெட்டோட செட்டில்மெண்ட் பிரைஸ் வரல. இதுலயுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 24,100 நேத்து முடிஞ்சது. 60 பாயிண்ட்ஸ் நமக்கு அடுத்தது வந்து 120 பாயிண்ட்ஸ் 60 பிளஸ் 60. அப்ப நேத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா 24,040ம் இந்த பக்கம் 130 பாயிண்ட் அப்படிங்கும்போது 23,970. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 24,160 அதுக்கப்புறம் 24,220 இதுதான் நமக்கு வரப்போகுது. அப்போ நீங்க வந்துட்டு 24,200 இந்த பக்கம் 24,000 எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்க 120 பாயிண்ட்டுக்கும் போது ரவுண்ட் ஆஃபா நான் டோட்டல் ஏரியா கவர் பண்ணி அப்ப பார்த்தீங்கன்னா இதோட 24,118 அப்ப 24,000 காலுக்கு பார்த்தீங்கன்னா 118 ரூபாயும் 24,200 புட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 82 ரூபாயும் இதுதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அப்ப இதுக்கு என்ன பண்ணுவோம்னா புட் மைனஸ் கால் இதை நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அப்ப உங்களுக்கு தெரியும். 112 ரூபாய் புட் ஆப்ஷனோட விலை, கால் ஆப்ஷனுடைய விலை 30 ரூபாய். அப்ப இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 82 ரூபாய் போட்டது வச்சுங்களா. இன்னைக்கு லோ பாருங்க கரெக்டா 80 ரூபாய் வச்சிருக்காங்க. அப்போ நம்மளுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேஷனும் எவ்வளவு எஃபெக்டா இருந்திருக்கு பாருங்க. அப்ப 24,000 கால் என்ன 118க்கு மேலேயே இருந்திருக்கணும். அது ஒன்னாச்சா. அப்ப 24,000 கால் என்ன மாதிரி ஹை வச்சிருக்காங்கன்னு பாருங்க. 139 ரூபா. அப்ப 140 ரூபா வச்சவங்க என்ன பண்ணிருக்கணும் 118க்கு மேலேயே இருந்திருக்கணும். அது போக டோட்டல் ஏரியா 200. அப்ப இன்னைக்கு 200 யார் டோட்டல் ஏரியா கவர் பண்ணானா 24,200 புட்டு தான் கவர் பண்ணாங்க. அந்த 24,000 டு 24,200. ஸோ அதோட இம்பாக்டுக்கு என்ன
இது எல்லாமே நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதே கான்செப்ட்ல செட்டில்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் கால்குலேட் பண்ணுங்க நீங்க. இப்ப பாருங்க, இன்னும் செட்டில்மெண்ட் ஆகல. புட் ஆப்ஷனுடைய ஹை 161, கால் ஆப்ஷனுடைய லோ வந்து 172. அப்ப ரூ. 165 மீட்டிங் பாயிண்ட் நமக்கு வருது. இது நான் மீட்டிங் ஏரியா. அப்ப 23,850 ஸ்ட்ரைக் தான் மீட்டிங் ஏரியாவா நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதோட கால்குலேஷன் எடுத்துக்கோங்க. 23,850 தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதோட 165 அப்படின்னா 23,850 பிளஸ் 165 மைனஸ் 165 இத எடுத்துக்குவோம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா 24,000 புட்டும், அடுத்தது 23 700 கால். 23,700 கால். இப்ப இன்னும் செட்டில்மெண்ட் எனக்கு கிடைக்கல. அதனால வந்துட்டு இப்ப நானா செட்டில்மெண்ட் எடுத்துக்கிறத பார்த்தா 23,815ன்னு வச்சிருக்கு. இதுபடி. செட்டில்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அத எடுத்துட்டு அதுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ இது கணக்கீடு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா அந்த மார்க்கெட் வந்துட்டு எந்தெந்த இடத்துல என்ன இம்பாக்ட் ஆகுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் படி இங்க பார்த்தீங்கன்னா 24,000 கால், 24,100 கால், 24,000 புட்டோடையே முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல வர்றாங்கன்னு செக் பண்ணணும். இப்ப 24,000 புட் நேத்து க்ளோஸ் 102. அப்ப 23,900க்கு கீழேயே முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ மார்க்கெட்ல வந்து 24,000 புட் தான் இப்போதைக்கு ஆக்டிவா இருந்திருக்காங்க. இப்ப 24,000 கால், 24,000 புட் ஆக்டிவா இருந்திருக்காங்க. ஆனா மார்க்கெட் க்ளோஸ் ஆனதோ 23,810, 815ல ஆயிருக்கு. ஸோ இந்த இம்பாக்டட் பார்த்தீங்கன்னா, ஓவரா இது முடிச்சிருக்காங்க. இதனால என்ன ஆகலாம் அப்படின்னா, மார்க்கெட் மீண்டும் 24,000 வர்றக்கு ட்ரை பண்றக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லையா ஃபிளாட் ஓப்பனுக்கும் வாய்ப்பு இருக்கு. கேப் டவுன் ஓப்பனுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல கீழ இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வொர்க் ஆகல அப்படிங்கிறது இங்க தெரியறதுனால, நம்ம யோசிக்கிறது என்ன, ஒரு ஃபிளாட் ஓப்பனுக்கும், கேப் டவுன் ஓப்பனுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா நம்ம யோசிக்கிறோம். ஆனா மார்க்கெட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். இருக்கிற ப்ராபபிலிட்டிய நான் சொல்றேன். அதனால நாளைக்கு மார்க்கெட் என்ன இம்பாக்டட் அப்படிங்கிறக்கும் என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகள் எழுதுங்க. நியூஸ் பேஸ்டு விட்டுருங்க. ஆப்ஷன் பிரீமியத்தோட ரியாக்ஷனை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. நன்றி, வணக்கம்.